அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த 5 வகுப்புகளிலே அணிகளும் அணிக்கோவைகளை பற்றி நாம் தெளிவாக பார்த்தோம். இன்னும் அநேக கணக்குகள் இருக்கிறது. ஆனால் நேரடியாக அவற்றை நடத்தினால்தான் புரியும். அதனால் பள்ளிக்கூடம் ஆரம்பித்த பிறகு அதை நேராக நடத்துகிறேன். இப்போ நம்ம சாப்டர் 2 போகலாம். கலப்பெண்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். உங்களுக்கு தெரிந்த எண்களை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர், ஏழு எண்கள், ஹோல் நம்பர், முழு எண்கள், முழுக்கள், இன்டிஜர்ஸ், ரேஷ்னல் நம்பர், விகிதமுறு எண்கள், இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண்கள், ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள். இதனுடைய கடைசி பகுதி தான் கலப்பெண்கள். இதை பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம். பிறகு டீட்டெயிலாக எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். முதலாவது நேச்சுரல் நம்பர், ஏழு எண்கள். அதை எண் என்று குறியிடுவோம். ஏழு எண்கள் என்றால் 1, 2, 3, 4, 5 என்று போயிட்டே இருக்கும். இப்போது 0 கண்டுபிடிக்காத நாட்கள் அது. 0வை நம்ம சொல்லுவோம் இந்தியர்கள் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி. 0வை கண்டுபிடிச்ச உடனே நம்ம என்ன நினச்சிட்டோம், அது முழுமை அடைஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டு அதுக்கு தான் பேர் முழு எண்கள்னு வச்சோம். இங்கிலீஷில் ஹோல் நம்பர்ஸ். W = அப்போது 0 சேர்த்தாச்சு. 0 சேர்த்தோன்னே இந்த கணம், இந்த செட் என்ன ஆகிடுச்சு, கொஞ்சம் விரிவடைந்து விட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு எண் எக்ஸ்ட்ராவாகிடுச்சு இல்லையா. ஸோ டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் முழு எண்கள். ஸோ நான் அதை உங்களுக்கு படமாக வரைஞ்சி காட்டுறேன். இப்போது இந்த கணம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்துடுச்சு. ஸோ அது ஹோல் நம்பர் ஆயிடுச்சு. மூன்றாவது நம்ம பார்த்தோம், இதில் குறை எண்கள் இல்லை, நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்லை. ஸோ நெகட்டிவ் நம்பர் நம்ம கிராஃப் போடும்போது பார்ப்போம். அது நெகட்டிவ் நம்பர் சேர்த்தோடனே அது என்ன ஆயிடுச்சுன்னா இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னால் முழுக்கள். முழுக்கள்னு சொல்லும்போது Z சொல்லுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவ் நம்பரில் என்னென்ன இருக்குது, -2, -1, இந்த பக்கம் போயிட்டே இருக்கும், -∞ வரைக்கும் போகலாம். 0, 1, 2, அதே மாதிரி +∞ வரைக்கும் போகலாம். ஸோ இப்போ இந்த கணம் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் ஏழுன்னு சொல்லும்போது 1, 2, 3 தான் இருந்துச்சு. ஹோல் நம்பர்னால் முழு எண்கள் 0 சேர்ந்துக்குச்சு. இப்போ அதை விட அதிகமான எண்கள் சேர்ந்துச்சு. அதனால் இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், முழுக்கள். Z இதை விட பெருசு. அடுத்தது நம்ம பார்க்குறோம் ரேஷ்னல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேஷ்னல். ரேஷ்னலுக்கு குறியீடு Q. தமிழில் விகிதமுறு, இங்கிலீஷில் ரேஷ்னல். இங்கிலீஷில் ஃப்ராக்ஷன் கூட சொல்லலாம். ரேஷ்னலுக்கு ஃப்ராக்ஷன், விகிதமுறு. அப்போ விகிதமுறு எண்களில் என்ன இருக்கும், 2 பகுதி இருக்கும். தொகுதி ஒன்று இருக்கும், பகுதி ஒன்று இருக்கும். நியூமரேட்டர் ஒன்று, டினாமினேட்டர். இதில் உங்களுக்கு தெரியும், இதில் Q பகுதி என்னவாக இருக்கக்கூடாது, டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது. இந்த Pயும் Qவும் மற்றபடி 0வை தவிர மற்றதெல்லாம் இருக்கலாம். மற்றதெல்லாம்னா Zல இருக்கலாம். Zல இருக்கக்கூடிய எல்லா எண்களும் இருக்கலாம். அப்போது நமக்கு இந்த செட் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஏன்னா இது கூட இப்போ நமக்கு எதுவும் சேர்ந்துடுச்சு, பின்ன எண்களும் சேர்ந்துச்சு. அதனால் அதுக்கு பேர் Q, ரேஷ்னல் நம்பர் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இர்ரேஷ்னல் நம்பர் நமக்கு தெரியும். இர்ரேஷ்னல் நம்பர்னால் √2, π இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நம்ம இதில் குறியிட வேணாம். அடுத்து நம்ம போயிடுவோம் ரியல் நம்பர். ரியல் நம்பர்னால் மெய்யெண்கள். ரியல் நம்பர்னால் மெய்யெண்கள். மெய்யெண்கள்னு சொல்லும்போது டெசிமல் நம்பர்ஸ்லாம் வந்துடும். டெசிமல்னால் என்ன, தசமம். A, B, C 1.457 இப்படி போயிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், மெய்யெண்கள்னு சொல்லுவோம். அப்போ இந்த கணம் இன்னும் கொஞ்சம் பெருசாகி நமக்கு எதை கொடுக்குது, ரியல் நம்பர்ஸை கொடுத்துட்டு. ஸோ இப்படி எண்கள் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுது, விரிவடைந்து கொண்டே போகிறது. இப்போது கடைசியில் மேத்தமேட்டிஷியன்ஸ்க்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், √49 அப்படின்னா உடனே என்னன்னு சொல்லுவோம், 7 சொல்லுவோம். √16 அப்படின்னு சொன்னால் 4ன்னு சொல்லுவோம். √25 அப்படின்னு சொன்னால் 5ன்னு சொல்லுவோம். இப்போ பிரச்சனை எப்போ வந்துச்சுன்னா, √-9, 9க்கு √3 சொல்லலாம். மைனஸ்க்கு என்ன சொல்ல, ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு. நிறைய சொல்லுவீங்க நீங்கள், மைனஸ் போடலாம் சார்னுவ, என்னென்னமோ சொல்லுவேன். ஆனால் மேத்தமெட்டிஷியன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற மைனஸ்க்கு வேல்யூ கிடையாது. அதை யோசித்து பார்த்தாங்க, யோசிக்கவே முடியல, இமேஜின் பண்ணி பார்த்தாங்க. அதனால் அதுக்கு பேர் இமேஜினரி நம்பர். தமிழில் கற்பனை செஞ்சு பார்த்ததுனால அதுக்கு பேர் கற்பனை எண். அப்போது 9க்கு தான் √3. அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மைனஸ்க்கு பேர் தான் I. வேறு மாதிரி சொன்னால் இங்கே இப்படி எழுதிட்டா 9 × -1 சொல்லலாம் இல்லையா.
9க்கு ரூட் எடுத்தால் 3. அப்போ ரூட் ஆஃப் -1 தான் i. அந்த ரூட் ஆஃப் -1 தான் i. அதை தான் நம்ம 3i அப்படின்னு சொல்கிறோம். சால்விங் ஈக்குவேஷனில் பார்த்தா x² + 1 = 0. இந்த சமன்பாட்டை தீர்க்கணும்னா +1 இந்த பக்கம் வந்தால் -1, ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் +or- ரூட் ஆஃப் -1. இப்போ சொல்லியிருக்கீங்க நீங்கள் என்னன்னு சொன்னால் ரூட் ஆஃப் -1 தான் i. இந்த ஐக்கு தான் பேர் கற்பனை, இங்கிலீஷில் இமேஜினரி. இன்னொரு வழியில் சொன்னால் இதுதான் பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை வச்சு நம்ம நிறைய சம்ஸ் போட போகிறோம். இப்போது சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இதனுடைய மதிப்புகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோட மதிப்பு என்ன? ரூட் ஆஃப் -1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்க போகிறோம்னா i² என்ன, i³ என்ன, i⁴ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். முதலாவது நான் i² என்னன்னு சொல்லிடுறேன். i² i × i நமக்கு தெரியும் இல்லையா, i × i. அப்போது வேறு மாதிரி சொல்லணும்னு சொன்னால் i எவ்வளோன்னு சொன்னால் ரூட் ஆஃப் -1. அது என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆன்சர் -1. ஸோ i² வேல்யூ -1. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், i² i × i எல்லாம் வேறு மாதிரினா ஐயோட மதிப்பு ரூட் ஆஃப் -1, அதை ஸ்கொயர் பண்ண ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆனால் -1. ஸோ i² கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது i³ i³ எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? i³ i² × iன்னு எழுதலாமா? இப்போ நம்ம i² என்னன்னு கண்டுபிடிச்சோம், -1 × i, -1 × i -i. ஸோ அப்போ i³ மதிப்பு என்ன? -i. i⁴ கண்டுபிடிக்கலாமா? i⁴ எவ்வளோனா i² × i²ன்னு சொல்லலாமா? i² எவ்வளோ? i² -1. அப்போ -1 × -1 எவ்வளோனா +1. அப்போ i⁴ வேல்யூ என்ன? +1. ஸோ இப்போ தான் பாருங்கள், எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி இப்போ எதை கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம். எதை கேட்டாலும்னா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக i⁴ எடுத்துங்களேன். i⁴ எப்படி எழுதலாம்னா i⁴ 8 × iன்னு எழுதலாம். நீங்கள் உடனே கேட்கலாம், ஏன் சார் i⁴ i⁴ எழுதலாம், 6 3 9 வரும். i⁴ i⁴ எழுதலாம் 5. நான் ஏன் இப்படி எழுதுறேன்னா ஒரு ரீசன் நல்லா பார்த்துங்க. i⁴ 1ன்னா i⁴8 1ன்னு வரும். i⁴8 1, i⁴12 1. நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிச்சிங்களா? 4 மடங்குக்கெலாம் 1 வரும். அப்போ 4 8 12 16 எல்லாத்துக்குமே 1 வரும். அதனால தான் 9 பிரிக்கும்போது இந்த மாதிரி பிரிச்சுக்கணும், 4 மடங்காகவும் தனியாக. அப்போ i⁴8 எவ்வளோனா 1, 1 × i எவ்வளோனா i. ஸோ இப்போ நீங்கள் இது மாதிரி எத்தனை சம்மனாலும் போட்டுகிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம், 4 மடங்குக்கெல்லாம் 1 வரும். இன்னொரு விஷயம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த 4 தொடர்ந்து கூட்ட போகிறோம். எந்த 4 தொடர்ந்து கூட்ட போகிறோம்? i², i³, i⁴. இது 4 கூட்டினா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? iனா i தான். i² வேல்யூ -1 கண்டுபிடிச்சோம். i³ எவ்வளோன்னு பார்த்தோம். i³ வேல்யூ -1, -i. i⁴ எவ்வளோன்னு சொன்னால் 1. இப்போ என்ன அது பாருங்கள், ஒரு பியூட்டி. -1 + 1 கேன்சல் பண்ணிடலாம். என்னது? -1 + 1 கேன்சல் பண்ணிடலாம். -i + i கேன்சல் பண்ணிட்டா 0. அப்போது இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தொடர்ந்த நம்பர் 4 நம்பர் வந்தால் அதனுடைய கூடுதல் 0. வேறு மாதிரி சொல்லிட்டா, இப்போது நிறைய பெரிய நம்பராக எடுத்துக்க, 102, 103, 104, 105, 106. ஸோ 4 நம்பர் இருந்துச்சா, 1 2 3 4 5 நம்பர் இருந்துச்சு. சாரி, 4 நம்பர் தான். ஸோ இந்த நம்பர்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம், கண்ணை முடின்னு 0 போட்டுடலாம். ஏன்னா தொடர்ந்து 4 எண்கள் வந்தால் அதனுடைய கூடுதல், காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பவரோட கூடுதல் என்னன்னா 0. இதை 2 விஷயத்தை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்ன, 4 மடங்குக்கு 1 வரும். இன்னொன்று என்னன்னா 4 நம்பர் தொடர்ந்து வந்தால் அதுக்கு ஆன்சர் 0. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு இதை வச்சு எக்ஸசைஸில் இருக்க சம்லாம் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஓகே, இப்போ எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் சம்க்கு வந்துட்டோம். 2.1ல் ஃபர்ஸ்ட் சம் சுருக்குக, சிம்பிளிஃபை. i⁴1947 + i⁴1950. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சலான்னு சொன்னேன். என்ன செய்யணும்னா 1947 4 அளவுக்கு. ஏன் சார் 4 அளவு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 4 மடங்கு வந்தால் 1 வந்துடும் பார்த்தோம். ஸோ இப்போ 4 அளவுக்கு 4 4s are 16, ரிமைண்டர் 3 34, 8 4 32, மீதி 2.
இப்போ 7 இறக்கிக்கோ. 6 4 24, மீதி 3. அப்போது 4 மடங்குக்கெல்லாம் 1 வந்துடும். அதனால் அதை விட்டுட்டு மீதி மட்டும் எடுத்துக்கணும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா I பவர் 1947 நம்ம என்னன்னு எழுதலாம்னா I கியூப்னு எழுதலாம். ஏன்னா 4 மடங்குக்கெல்லாம் 1 வந்துட போகுது. அதனால் அதை விட்டுட்டு I கியூப்னு எழுதிக்கோ. I கியூபோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாரு I கியூப் ஈக்குவல் டு எவ்வளோ? -i. அப்போது 1947 உடனே கண்டுபிடிச்சிட்டோம் -i. ஸோ எவ்வளோ பேர் நம்மலாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இதை கண்டுபிடிப்போம் 1950. அப்போ 1950 4ஆல் வகு. நன்னாங்க பாரு. 4 4s are 16, ரிமைண்டர் 3 35, 4 8 32, மீதி 3 0, 7 4 28, மீதி 2. அப்போ மீதி வர 2 தான் எடுத்துக்கணும். மீதி 1947க்கு மீதி 3 வந்துச்சு, 1950க்கு மீதி 2 வந்துச்சு. அப்போது நம்ம என்ன செய்யணும்? இப்போ செகண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்ருக்கோம். என்னது செகண்டு? I பவர் 1950. அதை நம்ம சிம்பிளாக என்னென்னு எழுதிடலாம் I ஸ்கொயர். இப்போ பாருங்க உடனே எங்கே வந்துரு? I ஸ்கொயரோட வேல்யூன்னா -1. அப்போது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டையும் கூட்ட சொல்கிறோம். எதை ரெண்டையும்? I பவர் 1947 ப்ளஸ் I பவர் 1950 கூட்டினா என்ன வரும்னு கேட்குறோம். இதோட ஆன்சர் -i ப்ளஸ் இந்த ப்ளஸ் அங்கே போட்டுக்கிறேன். இதோட ஆன்சர் -1. இதை மாற்றி எப்படி அழகாக எழுதலாம் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே ஃபஸ்ட்டு ரியல் பார்ட், இதுக்கு பேர் ரியல் பார்ட், -1 ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு ப்ளஸ் -i போடலாம். ப்ளஸ் இன்ட்டு -i தான் வரப்போகுது. அதனால் -iன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் ரியல் பார்ட், மெய்ப்பகுதி. இதுக்கு பேர் இமேஜினரி பார்ட், கற்பனை பகுதி. அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி எழுதலாம்னா a + ibன்னு எழுதலாம். a இஸ் ரியல் பார்ட், b இஸ் இமேஜினரி பார்ட். a வந்து மெய்ப்பகுதி, a மெய்ப்பகுதி, b கற்பனை பகுதி. இப்போது இந்த 4 மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா அடுத்து வர கணக்கெலாம் ஈஸியாகிடும். ஐனா என்ன? √(-1). I ஸ்கொயர்னா என்னென்னா -1. I கியூப் என்னன்னா -i. I பவர் 4 என்னன்னா 1. நீங்கள் ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாம். ஐனா √(-1), I ஸ்கொயர்னா -1, I கியூப்னா -i, I பவர் 4னா 1. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, 4 கூட்டினா தொடர்ந்து வரணும். 4 கூட்டினா 0. இது 2 தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம். அடுத்த சம் I பவர் 1948 மைனஸ். போன வாட்டி ப்ளஸ் வந்துச்சு, இந்த வாட்டி மைனஸ் வந்திருக்கு. I பவர் -1860. இந்த 2 ரீசனுக்காக தான் செய்கிறேன். போன சம்க்கு இந்த சம்க்கு வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். ஒன்று மைனஸ், இன்னொன்று இங்கே மைனஸ். ஸோ வழக்கமாக செய்கிறது செய்வோம். ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிப்போம்? I பவர் 1948. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 1948 4ஆல் வகுக்க போகிறோம். நன்னாங்கு 16, மீதி 3, 4 இறக்கோ. இப்போ என்ன செய்? 7 4 28, இல்லை 8 வரும். 8 4 32, மீதி 2 8, 7 4 28னா மீதி 0. அப்போது 0 வந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். I பவர் 0 எவ்வளோனா 1. I பவர் 0ன்னு கிடையாது, எனிதிங் பவர் 0 1 தான். A பவர் 0, B பவர் 0, C. இப்போ எனிதிங் பவர் 0 என்ன தான்? 1 தான். அதனால் இதை பற்றி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காது. ஸோ இது நடந்தது நல்லதாக போச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது I பவர் -1869. அது எப்படி எழுதலாம்னா உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன் நான் கிளாஸில். அந்த மைனஸ் கீழே வந்தால் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் கீழே வந்தால் ப்ளஸ் ஆகிடும் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1869. 1869 என்ன செய்யணும்? 4ஆல் வகு. நன்னாங்கு 16, 4 4s are 16, ரிமைண்டர் 26. அப்புறம் என்ன வரும்? 6 4 24, மீதி 2. இப்போ 9 இறக்கிக்கோ. 7 4 28னா மீதி என்ன இருக்குன்னா 1. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோங்க? வாங்க பாருங்கள். 1/I பவர் 1. முந்தி 0 வந்துச்சு, I பவர் 0 1 போட்டேன். ஏன் இந்த 1/, போட்டேன்னு தெரியுதா? அந்த -i வந்ததுனால இது கீழே கொண்டு போகணும். அப்போ I பவர் 1 எவ்வளோனா I தான். அப்போது இது எப்படி எழுத போகிறோம்? 1/I. என்ன சார் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்பேன். ஆமாம், கீழே I வரக்கூடாது. நல்லா கவனி, இப்போ தான் முக்கியமான கருத்தை சொல்ல போகிறேன். கீழே I வரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா அதே ஐயால் பெருக்கி ஐயால் வகுக்கணும். அப்போ என்ன ஆகும் சொல்லுங்கள்? 1 × I I ஸ்கொயர். அப்போ I ஸ்கொயரோட வேல்யூன்னா -1. மனப்பாடம் பண்ணி வச்சிட்டோம். I ஸ்கொயரோட வேல்யூ -1. ஐயை -1ஆல் வகுத்தா -i.
அப்போ நேரம் அங்கே வாங்க பார்க்கலாம். I பவர் மைனஸ் 1816 வேல்யூ என்னன்னா மைனஸ் ஐ. இப்போ ரெண்டையும் கூட்ட சொன்னா கழிக்க சொன்னா சம்முக்கு போங்க, கழிக்க சொல்லியிருக்கிறான். இப்போ சம் எழுது. I பவர் 1948 மைனஸ் I பவர் மைனஸ் 1869 வேல்யூ என்னடான்னா I பவர் 1948க்கு 1 நடுவில் மைனஸ் பண்ணும். I பவர் மைனஸ் 1989க்கு இது ஒரு மைனஸ் ஐ. இதை தான் கேர்ஃபுல்லாக செய்யணும். இந்த மைனஸ் விட்டுறக்கூடாதீங்க. இந்த மைனஸ் இதுக்குரியது, இந்த மைனஸ் வந்து நடுவில் உள்ளது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 1 ப்ளஸ் ஐ. ஸோ இதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண். 1ன்றது ரியல் பார்ட். ஐ வந்து ஐயோட கூட ஒரு நம்பர் இருக்குது. என்ன நம்பர்னா 1 இருக்குது. அந்த 1 தான் இமேஜினரி பார்ட் சொல்லணும். ஐயோட கூட இருக்கிறது கற்பனை பகுதி. ஸோ இந்த ரெண்டாவது சம்மும் முடிஞ்சது. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள். சிக்மா என் ஈக்குவல் டு 1 to n I பவர் n. அதாவது எண்ணுக்கு 1 பண்ணும், 2 பண்ணும், அந்த மாதிரி 12 வரைக்கும் நம்ம போட்டுட்டு போனோம். சிக்மான்றதுனால நடுவில் அடிஷன் கூட்ட வேண்டும். இப்போது 1லேருந்து 4 வரைக்கும் தொடர்ந்து வந்தால் 0 சொல்லிட்டோம். அடுத்தது 5லேருந்து 8 வரைக்கும் அதுக்கு ஒரு 0. இப்போது 9லேருந்து 12 வரைக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு 4 நம்பர், நெக்ஸ்ட்டு 4 நம்பர், அடுத்த 4 நம்பர். ஸோ எல்லாத்துக்குமே என்ன வந்துச்சு? 0 வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். 59 என்ன செய்யணும்? 4ஆல் வகுக்கணும். 59 4ஆல் வகுக்கலாமா? ஈஸி இல்லையா? ஒரு 4 4 மீதி 1 9 நன்னாங்கு 16 மீதி 3. அப்போது I பவர் 59 அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா I கியூப். I கியூப்னா என்ன? மைனஸ் ஐ. இன்னொரு வாட்டி சொல்லி பார்த்துக்கலாமா? ஐனா ரூட் ஆஃப் மைனஸ் 1. என் பின்னாடி சொல்லு. ஐனா ரூட் ஆஃப் மைனஸ் 1, ஐ ஸ்கொயர்னா மைனஸ் 1, I கியூப்னா மைனஸ் ஐ, I பவர் 4னா 1. இது திருப்பி சொல்லினே ஒரு மனப்பாடம் வர வரைக்கும். ஸோ இப்போ I பவர் 59 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 1 பை I பவர் 59 அப்படின்னு சொன்னால் 1 பை I பவர் 59 எவ்வளோ? மைனஸ் ஐ. நான் சொன்னேன் கீழே ஐ வந்தாவே ஐயால் பெருக்கி ஐயால் வகுக்கணும். இங்கே மைனஸ் வந்ததுனால மைனஸ் ஐ அதான் கிடையாது. பெருனாலும் தப்பு இல்லை. ஐயால் பெருக்கி ஐயால் வகுப்போம். அப்போது 1 இன்ட்டு ஐ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர். அப்போது ஐ பை இப்போ சொல்லு ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1. அப்போது ஐ பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. அப்போ ஐயை 1ஆல் வகுத்தா ஐ தான். ஐயை 1ஆல் வகுத்தா ஐ தான். அப்போ நம்ம ரெண்டையும் என்ன செய்யணும்? கொஸ்டினில் கூட்ட சொல்கிறோம். எதோட கூட்ட சொல்கிறோம்? I பவர் 59 ப்ளஸ் 1 பை I பவர் 59 ஈக்குவல் டு I பவர் 59 எவ்வளோ? மைனஸ் ஐ ப்ளஸ் இதோட ஆன்சர் ஐ. அப்போ ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ கேன்சல் பண்ணால் ஆன்சர் 0. அப்போ உங்கள் ஒரு டவுட் வரும், சார் 0 காம்ப்ளெக்ஸ் நம்பரா அப்படின்னு கேட்டால் எஸ் 0 காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஆனால் நீங்கள் ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மில் இருக்கணும்னு சொன்னீங்களா சார், இங்கே ஐயே இல்லையா சார்னு கேட்பேன். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 0 ப்ளஸ் ஐ இன்ட்டு 0ன்னு எழுதலாமா? ஐ இன்ட்டு 0 0 தான். அப்போ ஆன்சர் எவ்வளோ? 0. அப்போ 0 இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், அதில் டவுட்டே இல்லை. அது எப்படி எழுதலாம்னா 0 ப்ளஸ் ஐ இன்ட்டு 0ன்னு எழுதலாம். இப்போ அடுத்த சம் போகலாம். 5வது கணக்கு. ஐ ஸ்கொயர், ஐ கியூப், எக்ஸெட்ரா, ஐ பவர் 2000 இவ்வளோத்தையும் பெருக்கணும். இந்த 2000, 1957, 49 இதெல்லாம் பார்த்து பயந்துடாத. ரொம்ப ஈஸி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். அதான் முக்கியம். கூட்டக்கூடாது, பெருக்கணும். நீ உடனே 1 2 3 4 அது வந்து 0 அப்படி அது கூட்டலை. நடுவில் என்ன வரணும்? கூட்டல் வரணும். இப்போ இது பெருக்கல் அப்படி செய்யக்கூடாது. அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்ட வேண்டும். பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணும். அது தெரியும் இல்லை எல்லாருக்கும்? பேஸ் சேமாக இருக்கு ஐ. அப்போ பவர் ஆட் பண்ண என்ன வரும்? இங்கே மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். எங்கே சார்? இல்லைன்றது 1 இருக்காங்க. 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 2000. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பா. 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு எண்ணுக்கு என்ன ஃபார்முலானா n இன்ட்டு n + 1/2. அப்போ அதே மாதிரி இப்போ இங்கே n எவ்வளோனா 2000, n எவ்வளோனா 2000. அப்போ ஐ பவர் n எவ்வளோ? n இன்ட்டு n + 1/2 தெரிஞ்சிங்கன்னா n எவ்வளோ? 2000. அப்போ என்ன வரும் சொல்லுங்கள்? ஐ பவர் 2 2000ல் அடிச்சுன்னா 1000. 2 2000ல் அடிச்சா 1000. 2000ம் 1ம் கூட்டினா 2001. இப்போ சொல்லுங்கள் 1000 4ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படும். எப்படி?
250 × 4 எவ்வளோனா 1000. நான் சொன்னேன் இல்லையா, 4 மடங்கு வந்தாவே 1 வந்துடும். அப்போ I பவர் 1000 எவ்வளோனா 1. I பவர் 1000 எவ்வளோனா 1. எப்படி? 1000 இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. நான் போட்டு காமிச்சினேன். I பவர் 4, I பவர் 8, I பவர் 12, 4 மடங்குக்கெல்லாம் 1 வரும். அப்போ இது 1 ஆயிடுச்சுன்னா அப்போ மீதி என்ன இருக்கும்? 2001. இப்போ 1 எத்தனை வாட்டி பெருக்கணும்? 2001 வாட்டி. 1 × 1 × 1 × 1 2001 வாட்டி பெருக்கணும். என்ன தான் வரும்? 1 தான் வரும். ஸோ அதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக ஆகிடுச்சு பாருங்கள். இல்லை நாங்கள் அழகாக நீங்கள் செஞ்சு 2 மார்க் வாங்கலாம் எக்ஸாமில். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் லாஸ்ட் சம்முக்கு வந்துட்டோம். இதான் இதோட முடியுது ஃபஸ்ட் எக்ஸசைஸு. இங்கே என்ன தான் இருக்குது? சிக்மா தான் இருக்குது. சிக்மானா கூட்ட வேண்டும், சிக்மானா ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும் சொல்லுங்கள்? n வந்து 1லேருந்து 10 வரைக்கும் போட்டு ஆட் பண்ணணும். n = 1 to 10 போட்டு ஆட் பண்ணணும். n = 1 to 10 போட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? எப்படி ஆட் பண்ணுறது சொல்லுங்கள்? இங்கே போட்டுறேனே. I பவர் n-க்கு 1 போட்டால் 1 + 50 51. சிக்மா அடிஷன். போன வாட்டி பாருங்கள், அடிஷன் இல்லை மல்டிப்ளிகேஷன். அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கில் கூட்டணும். இப்போ ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சிக்மானா இங்கே தான் கூட்டணும். ஸோ n-க்கு 1 போட்டால் 1 + 50 51, 2 போட்டால் 52, 3 போட்டால் 53, இப்படி போயிட்டே இருக்கும். கடைசியில் எது வரைக்கும்? 10 வரைக்கும் போடணும். அப்போ 10 + 50 எவ்வளோனா 60. 10 + 50 60 வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 51லேருந்து 54 வரைக்கும் 51 + 52 53 + 54 இது வரைக்கும் கூட்டினால் 0 வரும். கூட்டினால் 0 வரும். இப்போ 54க்கு அப்புறம் என்ன வரும்? 55, 56, 57, 58. 4 நம்பர் வந்துச்சா பாரு. இந்த 4லையும் கூட்டினா 0 வரும். முடிஞ்சிச்சானா? முடியல. ஏன்னா நம்ம எது வரைக்கும் போகணும்? 60 வரைக்கும் போகணும். அப்போ 58க்கு அடுத்தது என்ன வரும்? 59, 60. ஸோ அப்போது இது 2 0 ஆகலை. எதுவும் 0 ஆகலை. I பவர் 59 I பவர் 60 0 ஆகலை. இப்போ 0 விட்டுடு. I பவர் 59 இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி முடித்தோம். I பவர் 59 கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? I பவர் 59 எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? -I. திருப்பி அதை சொல்ல விரும்பல. ஸோ அதனால் இந்த 0வை விட்டுடு. I பவர் -9 எவ்வளோனா -I ப்ளஸ் I பவர் 60 எவ்வளோனா 1. சார் என்ன சார் தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா, 60 வந்து 4 மடங்கு. எப்படி 1000 சொன்ன பார் போன சம்மில். 1000 எவ்வளோ? 250 × 4 1000. ஸோ 4 மடங்கு. அதே மாதிரி 60 எப்படி எல்லாம்? 15 4 60. அதனால் 4 மடங்காக 60 இருக்கிறதுனால அதுக்கு 1. ஸோ எப்பவுமே ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் எழுதணும். மெய்ப்பகுதி ஃபஸ்ட் எழுதணும். 1 எழுதியாச்சு. அடுத்தது இமேஜினரி பார்ட் பின்னாடி எழுதணும். ஸோ ஆன்சர் இஸ் 1 - I. ஸோ இதோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், ஒன்றும் கஷ்டமே இல்லை. இதுவும் 2 மார்க்ஸ் சம் தான். எக்ஸசைஸ் 2.2. என்ன சம் பாருங்கள். Z = 5 - 2i, W = -1 + 3i, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். இதில் வந்து 6 கணக்கு இருக்குது. 6ஐயும் கண்டுபிடிக்கணும். தமிழில் மதிப்பு காண்க. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு என்னென்னா Z + W. அதை என்ன சொல்ல வரான்? 2 கலப்பெண்களை எவ்வாறு கூட்டலாம். இங்கே 2 கலப்பெண்களை எவ்வாறு கழிக்கலாம். கழிப்பதோடு மட்டுமல்ல, ஐயோட பெருக்கி. இங்கே முதல் கலப்பெண்ணை 2ஆல் பெருக்கி, 2வது கலப்பெண்ணை 3ஆல் பெருக்கி கூட்டுறது. அடுத்தது பாரு, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி பெருக்கிறது. மல்டிப்ளை 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அடுத்தது எப்படி ஸ்கொயர் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, ஸ்கொயர் பண்ணுறது, ஸ்கொயர் பண்ணி எப்படி செய்யுது. கடைசியாக பாருங்கள், 2ஐயும் கூட்டி எப்படி ஸ்கொயர் பண்ணுறது. ஸோ இவ்வளவும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, how to add 2 complex numbers. 2 கலப்பெண்களை எவ்வாறு கூட்டுவது என்பதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் Z + W. ரொம்ப ஈஸி, கவலையப்படாதீங்க. Z எவ்வளோ? 5 - 2i ப்ளஸ் போட்டுக்கோ. W எவ்வளோ? -1 + 3i. ரொம்ப 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 ஈஸிப்பா. என்னன்னு கேட்டேன்னா, மெய்ப்பகுதியை தனியாக கூட்டிக்கணும், கற்பனை பகுதியை தனியாக கூட்டிக்கணும். இவ்வளோ தான்பா விஷயம். ரியல் பார்ட்டை தனியாக ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை தனியாக ஆட் பண்ணணும். ரியல் பார்ட் இங்கே என்ன? இங்கே 5. இங்கே ரியல் பார்ட்டு -1. நடுவில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 தான். இப்போ கூட்டு.
இமேஜினரி பார்ட் ரெண்டுலேயும் ஐயை பொதுவாக எடுத்துட்டா இங்கே மீதி -2 வரும், இங்கே +3 வரும். ஸோ அப்போ என்ன பாருங்கள், 5ல் 1 சார் கூட்டினு கழிக்கிறீங்களே சார் அப்படின்னு கேட்டால் இங்கே -1 இருக்கிறதுனால கழிக்கிறேன். அடுத்தது பாரு ப்ளஸ் 3ல் 2 கழிச்சா 1. ஸோ 1 × ஐயை 1 போடலாம், இல்லை ஐனே போட்டுடலாம். இவ்வளோ தான் விஷயம். ஸோ திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ரியல் பார்ட் தனியாக கூட்டிக்கணும், இமேஜினரி பார்ட் தனியாக கூட்டிக்கணும். இவ்வளோ தான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டாவது சம் z - iw அப்படின்னா ஃபஸ்ட்டு z எழுதிக்கோ. z-ன்னா 5 - 2i -i. இப்போ யார் எழுதிக்கணும், w எவ்வளோ -1 + 3i. இப்போ என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஐயால் பெருக்கிட்டு தான் இங்கே வரணும். ஸோ இதை ஃபஸ்ட் அப்படியே எழுதிக்கோ, 5 - 2i பெருக்கு பார்க்கலாம். -× +, 1 × i, +× -, 3i × i, 3i². நல்லா தெரியும் நமக்கு i²ஓட மதிப்பு என்னன்னா -1. i²ஓட மதிப்பு என்ன -1. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது 5 i தனியாக ஒரு ஐயில் -2i போச்சுன்னா -i, ஒரு ஐயில் -2i போச்சுன்னா -i. இது என்னாச்சு பாருங்கள், i² -1 சொன்ன இல்லையா, -× +, 3 3. அப்போது 5 3 8, 8 - i. அவ்வளோதான் சம். அடுத்த சம் பாருங்கள், மூணாவது சம் 2z + 3w, 2 × z. z-ஓட மதிப்பு 5 - 2i, அது கொஸ்டினில் இருக்குது. w-ஓட மதிப்பு -1 + 3i, இதுவும் கொஸ்டினில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், 2ஆல் பெருக்கு i2 10, நடுவில் மைனஸ், 2 4i ப்ளஸ் 3 × -1 -3 ப்ளஸ், இங்கே பாரு இதுவும் ப்ளஸ் தான், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான், 3 9i. இப்போ பாரு மெய்ப்பகுதி தனியாக கூட்டிக்கோ. 10ஓட -3 கூட்டினா 7, 10ஓட -3 கூட்டினா 7. அடுத்தது 9i-ஓட 4i கூட்டினா 5i, 9i-ஓட -4i கூட்டினா 5i. இவ்வளோ தான், மூணாவது கணக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நாலாவது கணக்கு செய்ய போகிறோம். நாலாவது கணக்கு என்ன, z × w, எப்படி இரு கலப்பெண்களை பெருக்குவாய், ஹவு டு மல்டிப்ளை டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ zன்னு என்னன்னு பார்த்தோம், 5 - 2i, wன்னு என்னன்னு பார்த்தோம், -1 + 3i. இதை கவனிங்க, பெருக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் 5 × -1 -5, ஃபஸ்ட் நம்பர் வித் செகண்ட் நம்பர், i3 15, அந்த ஐயை விட்டுடாத. இப்போது இங்கே வா, -× ப்ளஸ் 1 × 2i 2i. அடுத்தது இங்கே வா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், 3 6, i × i i². நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், i²ஓட மதிப்புன்னா -1. இப்போ சொல்லி பார்க்கலாம், -5, 2i-ஓட 15i கூட்டினா 17i, i² எவ்வளோன்னு சொல்லிட்டோம், -1 சொன்னீங்க. அப்போ -× ப்ளஸ் 6 6. இப்போ இதை சேரு, 6ஓட -5 சேர்த்தா 1, ஏன்னா பெரிய நம்பர் 6, அதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் 17i. அவ்வளோதான், எப்படி ரெண்டு நம்பரை பெருக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தது ஐந்தாவது கணக்கு, z² 2zw ப்ளஸ் w². நம்ம தனித்தனியாக செஞ்சுட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும், z². zன்னா என்ன, 5 - 2i². அப்போது a - b ஹோல் ஸ்கொயர். a - b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, a² - 2ab, இங்கே போய் மைனஸ் சொல்லாது, அதான் போட்டாச்சு, ப்ளஸ் b²னா 2i². ஓகே, 5² 25, மைனஸ் i2 10 × 2 20i, i²னா -1 சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. i²னா எவ்வளோ, -1, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 2² 4. அப்போது 25ல் 4 போனால் 21, -20i. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம யாரை கண்டுபிடிச்சோம், z² கண்டுபிடிச்சோம். இப்போது 2zw கண்டுபிடிப்போம்.
டூ ZW தான் கண்டுபிடிச்சிட்டுமே. எங்கே இது மேலே பாரு, ZWயோட ஆன்சர் என்னன்னா 1 + 17i 1 + 17i. அப்போ ஓ 2 2 17 2 34i. அடுத்தது யாரை கண்டுபிடிக்கணும், W². W²னா W எவ்வளோ, -1 + 3i². அப்போது இதுவும் a - b² ஃபார்மில் தான். அப்போது a² - 2, இந்த மைனஸ் முன்னாடி போட்டாச்சு, அதனால் 1 தான் போடணும், b + b² 3i². அப்போ -1² பண்ணால் +1, ஓ 2 2 3 2 6i, 3² பண்ணால் 9, 3² பண்ணால் 9, i² பண்ணால் -1. ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா பல முறை. இது பாரு, i² எவ்வளோ, -1. அப்போ -1 × 9 எவ்வளோன்னு சொன்னால் -9. ஸோ நாங்கள் கூட -1 போட்டுக்கோம், தப்பே இல்லை. அப்போது -9ல் 1 போனால் -8 -6. ஸோ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் கொண்டாந்து இங்கே சேர்க்கலாமா? எங்கே சேர்க்கணும், Z² எவ்வளோ, 21 - 20i. அடுத்தது 2ZW எவ்வளோ, 2 + 34i ப்ளஸ் W² எவ்வளோ, -8 -6i. நான் ஏற்கனவே சொல்லிட்டு எப்படி கூட்டுறதுன்னா, மெய்ப்பகுதியெலாம் தனியாக, கற்பனை பகுதி தனியாக. மெய்ப்பகுதி எவ்வளோ, 21 2 23, 23 -8, 23ல் 8 கழிச்சா எவ்வளோ வரும் சொல்லுங்கள், 15. அடுத்தது -20 30, 34i, 34 20 போச்சுன்னா 14i, 14ல் 6 போச்சுன்னா 8i. ஓகேவா, இது அப்படியே நிறுத்திங்க. ஓகே, அடுத்த சம் Z+W². Z+W²னா ஃபஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கணும், Z+W கண்டுபிடிக்கணும். அது நம்ம போன சம்மில் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அங்கே பாருங்கள், Z+W. இதுக்கு என்ன ஆன்சர் வந்துக்குது பாருங்கள், 4 + i. Z+Wக்கு என்ன ஆன்சர் வந்துக்குது, 4 + i. இப்போ அதை கொண்டாந்து இந்த சம்மில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ Z+Wக்கு என்ன ஆன்சர், 4 + i². அப்போ a + b². a + b² என்ன, a² + 2ab + b². அடுத்தது 4² 16, 4 2 8i. i²ஓட மதிப்பு -1, பல முறை சொல்லியாச்சு. 16ல் -1 பண்ணால் 15 + 8i. ஒரு பியூட்டி பாருங்கன்னா, சார் இந்த கணக்குக்கும் 15 + 8i தான் வந்துக்குது, போன சமுக்கும் 15 + 8i தான் வந்தது, என்ன சார் விசேஷம், ஏன் சார் அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லைங்க. பாரு, இது என்னது, ஏன்னு வச்சுக்கோ, இதை பின்னு வச்சுக்கோ. அப்போ a + b²னா a² + 2ab + b². அப்போ என்ன சொல்ல வந்துக்கிறான், இந்த a + b² ஃபார்முலா இருக்குது, அது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வச்சுக்கிறான். அதனால தான் இதுவும் அதுவும் சேமாக, தப்பாக வந்தால் தான் உங்களுக்கு தப்பாக வரும். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். இந்த எக்ஸசைஸில் இன்னும் சில சம்ஸ் இருக்குது, ஆனால் நான் அடுத்த வாரம் அதை தொடர்ந்து நடத்துகிறேன். ஸோ நீங்கள் அதை ஹோம்ஒர்க்கை செய்து உடனே அனுப்புங்க, ஈஸியாக இருக்கும். எல்லாமே 2 மார்க்ஸ் தான், நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை.